Hello guys and welcome back to the video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Samsungல இருந்து ஒரு பட்ஜெட் கேமிங் மானிட்டர் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இதோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ கவர் பண்ணிட்டோம். சோ மேல ஐ பட்டன் கொடுக்கறேன், அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல இதோட மாடல் நம்பர் என்ன யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா LS24R356FHWL அப்படின்ற மாடல் தான் யூஸ் பண்ணிக்கோம். ஸோ அதே தான் அன்பாக்சிங்கும் பண்ணியிருந்தோம். முக்கியமான ஒரு விஷயம், அன்பாக்சிங் அண்ட் ஓவர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் ஆடியன்ஸ், அது அப்புறம் நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தீங்க. ஸோ இதே வீடியோ ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது ஸ்பேஸ் டெக் சேனலில். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கும் நான் இங்கே கார்டு விடுறேன். இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தமிழ் வெர்ஷன். ஸோ என்னோட பேர் நந்தா, நீங்கள் பார்த்து நிற்கிறது ஸ்பேஸ் டெக் தமிழ். வீடியோவுக்கு நீங்கள் பிடிக்கிறதா இருந்தால் ஸோ மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்தே வரலாம். ஸோ டிசைன் பார்த்திங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் ஃபென்டாஸ்டிக்காக சாம்சங்லேருந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இது பார்த்திங்கன்னா பார்டர்லெஸ் டிசைன், 3 சைட்ஸில் கீழே மட்டும்தான் உங்களுக்கு பெசல் இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இதில் 2 மாடலான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏன் மோஸ்ட்லி இந்த சீரீஸில் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 350 அதுக்கப்புறம் 356 அப்படின்ற ஒரு 2 மாடல் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன மேஜரான டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பெசலோட கலர். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இருக்கும். 350ன்ற சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் இருக்கும். உங்களுக்கு எது அவைலபிலிட்டி இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்ன சைஸில் அவைலபிலிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 22 இன்ச் இந்தியாவில் இது அவைலபிளாக இல்லை, 24 and 27 இன்ச்சு தான் இருக்குது. ஆன்லைன்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 இன்ச்சஸ் தான் கிடச்சிருக்கு. 27 இன்ச் மாடல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிடைக்கல, பட் ஆனால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸு நான் ஏதாவது அப்டேட் ஆன்லைனில் வந்தது இல்லை ஆஃப்லைனில் வந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ 24 இன்ச்சுக்கு ஆல்ரெடி நம்ம கையில் ஸ்டாக் இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்கேஸ் பிடிச்சிருந்து இந்த மாடல் வாங்குறதா இருந்தால் இதோட டிசைனில் கண்டினியூ பண்ணலாம். நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மான ஒரு பெசல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கீழே மட்டும்னா லைட்டாக பெசல் இருக்குது, அது பெசல்னு சொல்ல முடியாது. பட் 3 சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளால் மேலே கீழே தான் இதை மானிட்டர் நம்மளால் டில்ட் பண்ண முடியும். ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளோதான் நமக்கு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ பேனலும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, அதனால் கிளாஸ் எல்லாம் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கர்வ் மானிட்டர், அது பார்த்தீங்கன்னா 59.34 அது மாதிரி தான் இருக்கும், 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த பெசல்லெஸ் டிசைன் யூஸ் பண்ணிக்கிறதுனால என்னன்னு சொல்லிட்டு ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய மானிட்டர் மாதிரி தான் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா சைட் பெசல்ஸும் சரி, ஓவரால் ஸ்லிம்மும் சரி ரொம்ப பக்காவாக இருக்குதுன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா சாம்சங் இந்த தடவை தாறுமாறாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட் ஸ்டாண்டுக்கு வரலாம். பேஸ்மெண்ட் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் அது மாதிரி வைக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீ ஷேப் மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதனால நமக்கு என்ன ஓவராலாக ஃபுட் பிரிண்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ஸில் ஏதாவது வேணும்னா நீங்கள் திங்ஸ் வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட்டர் இந்த சைடில் இருக்கும், அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு அதை வச்சுக்க முடியும். சப்போஸ் இப்போது ஃப்ளாட்டான டிசைன் இருந்தால் அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதனால கொஞ்சம் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கேபிள் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. கேபிள்ஸ் எல்லாம் ஹைட் ஆகி இருக்கும் ஸ்டாண்டு பின்னாடியே, அந்த வகையில் ரொம்பவே பாராட்டலான்னு சொல்லலாம். ஸோ டிசைன் சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா 2வது வால் மவுண்ட் ஆப்ஷன் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த மானிட்டர் நீங்கள் வால் மவுண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் வால் மவுண்ட் பண்ணிக்கவும் முடியும். அது நம்ம அன்பாக்சிங்கில் கவர் பண்ணிப்போம். இது உங்களுக்கான ஒரு சில ஃபுட்டேஜஸ் வால் மவுண்ட் பண்ணியிருந்து இந்த மானிட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முக்கியமான விஷயம் 2வது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டின்ற வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்புட்டு சொல்லலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு HDMI போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப வழியாக பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் சாம்சங் ஒரு வழியாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். 2வது ஆப்ஷன் VGA போர்ட்ஸ் இருக்குது. இதை தவிர வேறு எந்த விதமான போர்ட்ஸும் இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கும் இந்த மானிட்டரில் இல்லை. கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் இன்பில்ட்டான ஸ்பீக்கர்ஸ் இந்த மானிட்டரில் ஓவராலாக ஒரு மானிட்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று VGA, இன்னொன்று பார்த்தீங்கன்னா
நமக்கு HDMI ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ மூணாவது ஒரு மானிட்டர் தேவையான முக்கியமான விஷயம் பேனலோட குவாலிட்டி. ஸோ பேனலோட குவாலிட்டி சாம்சங் இந்த இடத்துல சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல என்ன பேனல் டைப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா IPS LED கொடுத்துருக்காங்க. ஸோ IPS பேனல் அது சமயம் பின்னாடி பார்த்தீங்கன்னா LED பேக்லைட் இதில் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த பேனல் பார்க்கறதுக்கு ரொம்ப கார்ஜியஸாக இருக்குன்னு சொல்லணும். ரொம்ப பர்ஃபெக்டான கலர்ஸ் விவிட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்லணும். ஓவராலில் பட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. உங்களுக்கு நிறையா தேவைப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாடல் பார்த்திங்கன்னா இனிஷியலாக பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஓவராலாக குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பிக்சர் வைஸு. ஸோ நார்மல் பில்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு தான். கீழே மற்றும் பேஸில் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு அலுமினியம் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக சொல்ல போனால் 98% வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கால் ஒரு மேட் பண்ண ஒரு மானிட்டர் தான். மற்றபடி பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுதான். பேனல் குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது. ஸோ இதோட ரிஃப்ரெஷ் ரேட்டு ஒரு கேமிங் மானிட்டர்னு நம்ம சொல்லியிருக்கோம் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ அது வகையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் சாம்சங் பார்த்தீங்கன்னா 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. முறையாக பார்த்தீங்கன்னா 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இதை நம்ம ஓவர் கிளாக்கும் பண்ணிக்க முடியும். அநேகமாக எல்லா மானிட்டரும் ஓவர் கிளாக் பண்ணிக்க முடியும். சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், நாங்கள் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 83 Hz வரைக்கும் நம்ம மேக்ஸிமமாக ரிஃப்ரெஷ் ரேட் இந்த மானிட்டர் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலாம். டிஃபால்ட்டாக நீங்கள் வாங்கின எனக்கு ரிஃப்ரெஷ் ரேட் ஓவர் கிளாக்லாம் தெரியாதுன்றவங்களுக்கு 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு. இது பார்த்திங்கன்னா 60 Hz கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப இல்லைனாலும் பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸு கொஞ்சம் என்ஜாயபிளாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நார்மலான ஒரு வெப் பேஜ் ஸ்க்ரோலாக இருக்கட்டும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்க்ரீன் எப்படி சொல்கிறது, கேமிங்ஸ் ஆன்லைனில் விளையாடுறது, ஆஃப்லைன் கேமிங், ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு 75 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். இன்கேஸ் நீங்கள் வேணும்னா 83 Hz வரைக்கும் ஓவர் கிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு 83 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த 75 Hz நமக்கு எந்த டைம் ரெஸ்பான்ஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மில்லி வருது. ஸோ 1 செகண்ட் இல்லை, 1 செகண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் 5 மில்லி செகண்ட்ஸு சொல்லலாம். ஸோ 5 மில்லி செகண்ட்ஸுக்கு 75 Hz வரைக்கும் நமக்கு ரிஃப்ரெஷ் பண்ணோம். 5 மில்லி செகண்ட்ஸு ஒரு தடவை இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இந்த ஸ்மூத்னஸ் நமக்கு கேமிங்காக இருக்கட்டும், ஆப் ஓப்பன் ஆகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி நமக்கு காட்டும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது பட்டர் ஃப்ரீ ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். பட்டர் ஃப்ரீன்னு சொல்லிட்டேன், ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மானிட்டர் ஷோரூமில் இருக்குமான்னு தெரியல, இன்கேஸ் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெயினான கீ ஃபீச்சர் இந்த மானிட்டரில் இந்த பேனல் குவாலிட்டி அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸுக்கு வரலாம். எந்தெந்த விஷயம்லாம் இந்த மானிட்டரில் நல்லா இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் இந்த மானிட்டர் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நாள் மேலே இந்த மானிட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லலாம். கேமிங்காக இருக்கட்டும், ஜென்ரல் யூஸாக இருக்கட்டும், மற்றபடி என்னென்ன தேவைகள்லாம் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த மானிட்டர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு என்னால் ஓவராலாக சொல்ல முடியும். ஸோ முதல் விஷயம் இந்த பிளாக் லெவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க மானிட்டரில். இந்த டார்க் சீன்ஸு படம்லாம் பார்த்தீங்கன்னா சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு நேரத்தில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மானிட்டர் பிளாக் சப்போர்ட் எப்படி இருக்குன்ற வகையில் தான் உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டார்க்கான சீன்ஸில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். முக்கியமாக இது கேமிங்ஸு டார்க் மோடு, இப்போது விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் சப்போர்ட் ஆகுது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். உங்கள் ஐ கம்ஃபர்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் டார்க் லெவல்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பெஸ்ட்டாக இருக்குது, சில சமயம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மீடியமாக தான் இருக்குது. ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வர முடியல. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, அதே சமயம் ரொம்ப நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியல. ரொம்ப ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் காட்டுறேன், அது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் நீங்கள் மானிட்டர் வாங்கினோன்னு செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் இப்போ பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டு அது நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்கள் மானிட்டர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா மானிட்டர்லையும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம், சாம்சங்னு இல்லை. ஸோ சப்போஸ் எதாவது ப்ராப்ளமாக இருந்தால் உடனே நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், இது நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம பின்னாடி இருக்க பிளாக் லெவல்ஸை எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சு பார்க்கலாம்.
ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் நம்ம இப்போ வச்சுருக்கோம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் ஒயிட்டாகவே தான் இருக்கணும். சப்போஸ் நடுவில் ஏதாவது பிளாக் இண்டிகேட்ஸ்லாம் வந்துன்னா பின்னாடி இருக்க பேக்லைட் வந்து சரியாக அவங்க மேனேஜ் பண்ணலன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு வகையில் நம்ம கண்டுபிடிக்கிறதான ஆப்ஷன். ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மானிட்டரை வந்து HDMI கேபிளில் இல்லைனா பின்னாடி ஏதாவது கேபிள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை VGA இல்லைனா HDMI கேபிள் எதாவது யூஸ் பண்ணால் அதை பிடிங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பிளாக் லைட் LED மட்டும் தான் தெரியும். LED மட்டும் க்ளோ ஆகும், பிக்சர் எதுவும் வராது. ஸோ அது மூலிமா நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் காட்டுறேன், இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் LED லைட் ப்ளீடிங்னா என்னென்னு. இது பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்குது. ஸோ ஓவராலாக இதில் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று முந்தா நேற்றில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு பேக் லைட்டிங் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு, இது ஓகேவா இல்லை நான் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவை பாருங்கள், நம்மளதும் கம்பேர் பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மானிட்டரில் எவ்வளோ ப்ளீடிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், அழகாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இது டார்க் சீன்ஸில் இந்த எக்ஸ்ட்ராவாக லைட் வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பிக்சர் கிளியராக இருக்காது. ஸோ அதுதான் இந்த பிளாக் லைட் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க ஒரு சிம்பிளாக சொல்ல போனால். ஸோ அதுதான் இந்த வகையில் இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது, பெஸ்ட்டாக இல்லை. ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. சாம்சங் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியில் கை வைப்பாங்கன்னு தான் சொல்லணும். அநேகமாக LG மானிட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 HDMI தான் அவங்களுக்கு தாராளமாக தருவாங்க, ப்ளஸ் VGA சப்போர்ட்டும் தருவாங்க, இன்பில்ட் ஸ்பீக்கர் அதெல்லாம் இருக்கும். பட் சாம்சங் இது எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஒரு HDMI தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பாக்ஸுக்குள்ளே HDMI கேபிள் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா VGA கேபிள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அதுவே எனக்கு ஏதோ ஒரு பெரிய அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. பட் கண்டிப்பாக அவங்க இன்னொரு போர்ட்டை ஆட் பண்ணியே ஆகணும், கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் தேவைப்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா VGA கேபிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சின்னு வருது. டிஸ்பிளே போர்ட் அப்படின்ற ஒரு போர்ட் HDMI அப்புறம் இப்போ காமனாக வர ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த டிஸ்பிளே போர்ட் ப்ளஸ் HDMI கொடுத்து ப்ளஸ் இன்கேஸ் VGA கொடுத்தாங்கன்னா யூஸ் ஆகும். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு CPUலாம் எடுத்துடுறாங்க ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நான் இந்த கேபிளை பிடுங்கிட்டு அந்த CPUவில் போட்டு பண்ணுறதுலாம் தலைவலியான ஒரு வேலை. இது இன்னொரு இதுன்னா அழகாக அதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியாக போகலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது 2 மேஜரான ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் தான் சொல்லணும். மற்றபடி இந்த ப்ரைஸுக்கு நம்ம இதில் ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். முதல்ல சொன்ன மாதிரியே இதோட பேனலோட குவாலிட்டி, இந்த பேனலோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். நான் சாம்பிள் வீடியோஸும் போட்டு காட்டுறேன். ரெண்டாவது விஷயம், பிளாக் லெவல்ஸு ஒரு சில இடத்துல நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நீங்கள் இந்த ஃபுட்டேஜில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பிளாக் லெவல்ஸ் ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிருக்கும். ஸோ அதே சமயம் மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைட் விவிங் ஆங்கிள்ஸு, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்த நாளான விஷயம் இந்த ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ ரிஃப்ரெஷ் ரேட் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ 83 Hz, அதாவது 95 Hzனா 95 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருந்துன்னே இருக்குது. எந்த வகையிலும் இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அது சமயம் இந்த பெசல்லெஸ் டிசைன் கண்டிப்பாக இந்த மானிட்டரோட சைஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ என்ன தான் 24 இன்ச்சஸாக இருந்தாலும் 25 இல்லை 26 இன்ச்சஸ் மாதிரி நமக்கு ஒரு பிரமையை உருவாக்குதுன்னு சொல்லலாம். இந்த டிசைனும் ஒன்று இதோட கீ ஃபீச்சர்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப கார்ஜியஸாக அழகாக இருக்குதுன்னு சொல்லலாம். அஞ்சாவது இதோட விலை. இதோட ரேட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10,500 ஆன்லைனில் இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா 11,800 12,000 கிட்ட வருது. இந்த கோவிட் ரீசன்ஸ்னால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால் ப்ரைஸ் மாறிட்டே தான் இருக்கும். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், ஆன்லைனுக்கும் சரி ஆஃப்லைனுக்கும் சரி, வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம லிங்க் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக ஒரு கன்க்ளூஷன் வரலாம். வீடியோட கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த மானிட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியா கன்சப்ஷன் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, மூவி பார்க்குறவங்க, சப்போஸ் கேம்ஸ் விளையாடுறாங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். இன்கேஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்ற அது யூஸ் பண்ணுறவங்களே இந்த மானிட்டர் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக இந்த பர்பஸ் தாங்கன்னா ப்ரோக்ராமிங் ப்ளஸ் கேமிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த மானிட்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். பிளாக் லெவல்ஸ் தான் ஒரு மைனஸ், பட் பரவாயில்ல, அது நம்ம செட்டிங்ஸ் மூலிமா அதை நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மானிட்டர் வாங்கினா பிரைட்னஸ் அதெல்லாம் கம்மி பண்ணிங்கன்னா இந்த பிளாக் லைட் லீடிங் கொஞ்சமாக இருக்கிறதும் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேனல்னே சொல்லலாம். ஓவராலாக பேனலோட குவாலிட்டி நான் ரேட்டிங் கொடுக்கணுன்னா 5க்கு பார்த்தீங்கன்னா 4.5 வரைக்கும் நான் தாராளமாக தருவேன். கலர்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 விவிடாக இருக்குதுன்னு சொல்லலாம்.
மூவி பார்க்கறது, கேம்ஸ் விளையாடுறது சில நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாம். சரி, இந்த மானிட்டர் நம்ம யார் யாருக்குன்னு பார்த்தலாம். சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோகிராஃபர், நீங்கள் நிறையா கலர்ஸ் அக்யூரேசி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மானிட்டர் உங்களுக்கு வந்து கலர் அக்யூசிட்டிஸ்லாம் இருக்காது. ஸோ 100% sRGB அப்படிலாம் இல்லை. இது பார்த்திங்கன்னா 72% NTSC கலர் கேமெட்னா வருது. ஸோ என்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா 72% தான் உங்களுக்கு கலர் கேமெட் இருக்குது. ஸோ 100% அக்யூரேசியில் 72% தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதாவது எடிட் பண்ணுறவங்க, கலர்ஸ் வந்து எனக்கு அக்யூரேட்டாக வேணுன்றவங்களுக்கு இந்த மானிட்டர் கண்டிப்பாக செட் ஆகுது. ஸோ மீடியா கன்சப்ஷன், அதாவது எண்ட் யூஸராக படம் பார்க்குறவங்க, கேமிங் விளையாடுறவங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் விஷயம் இது மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மானிட்டராக இருக்கும். ஸோ நம்ம சைட்லேருந்து இதுக்கு வந்து தம்ஸ் அப் கொடுக்கலாம். நீங்கள் இந்த மானிட்டரை கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் அநேகமாக இந்த மாடல் நம்பர் மட்டும் மறந்துடாதீங்க, கடையில் போயிட்டு கேளுங்க. லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மாடல் 2020 வந்திருக்கு இந்த மாடல். ஸோ மறக்காமல் இந்த மாடலை காட்டி கேளுங்க. ஸோ 2 மாடல் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் அவள் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மானிட்டர் வாங்குறது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பபாய்.